ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் எல்டிஎஸ் தமிழ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. என்னென்னா, நம்ம எம்எஸ் தோனி, அதாவது நம்ம தலை தோனி அவர்கள் அவங்களோட கேப்டன்ஷிப்பை ஃப்யூச்சர் கேப்டனான ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். என்னன்னா, இனி வர காலங்களுக்கு சிஎஸ்கே வந்து ஒரு யங் டீமை பில்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு யங் பிளேயர், ஒரு யங் கேப்டனாக இருக்கட்டும் இனி வர சீசனுக்கெல்லாம். அநேகமாக இந்த சீசனோட எம்எஸ் தோனி விளையாடுறத ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பார்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேலேருந்து. அதனால் என்னென்னா, அவர் வந்து கேப்டன்ஷிப்பை அந்த காரணத்துக்காக ருத்ராஜ் கெய்க்வாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. மேபி இருக்கலாம், இது என்னோட கெஸ்ஸிங் தான். பட் நெக்ஸ்ட் சீசன் கண்டினியூ பண்ணாருனாலும் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிஎஸ்கே ஸ்குவாடில் இருந்தாலும் சரி, அவர் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து கேப்டன்ஷிப்பை வந்து ஜடேஜாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்த்தாரு. பட் டியூ டு சம் ரீசன்னால் அந்த கேப்டன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு 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 குட் பாசிட்டிவ் சைன் கொடுக்காதனால திருப்பி அவரை வந்து கேப்டன்ஷிப் எடுக்க வேண்டிய ஒரு மிட் ஆஃப் த சீசன்லேயே கேப்டன்ஷிப் திருப்பி அவர்கிட்ட எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எம்எஸ் தோனி திருப்பியும் ஜடேஜாட்டிருந்து அவரே எடுத்துக்கிட்டார், திருப்பியும் வாங்கிக்கிட்டாரு. அது மாதிரி இல்லாமல் இந்த சீசன் 2024 சீசன் ஐபிஎல் சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட அவர் வந்து அவரோட ஐடியாஸ் ப்ளஸ் அவரோட கேப்டன்சியோட அந்த ஒரு கைடன்ஸு இதெல்லாமே அவர் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஐபிஎல்க்கு இந்த ஐபிஎல்லேருந்தே அவர் க்ரூம் பண்ணி நெக்ஸ்ட்டு ஓவரால் ஒரு ஃபுல் இந்த இதில் ஒரு கைடன்ஸ் இருக்கும். மகேந்திர சிங் தோனியோட கைடன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா, நெக்ஸ்ட் இது வந்து யங்ஸ்டரை லீட் பண்ணுற கைடன்ஸ் வந்து ஃபுல்லாக ருத்ராஜ் கண்ட்ரோலுக்கே போயிடும், ருத்ராஜ் கெய்க்வாட் கண்ட்ரோலுக்கே. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கிறாரு மகாராஷ்டிரா டீமுக்கு. அது இல்லாமல் ஏஷியன் கேம்ஸில் வந்து அவர் வந்து இந்தியன் டீமை லீட் பண்ணி மெடல் ஜெயிச்சிருக்கிறோம். நிறையா T20 கேம்ஸை லீட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. அதனால் ஒரு நெக்ஸ்ட்டு சிஎஸ்கேவோட யங் ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் டீமுக்கு வந்து ஒரு யங் கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதை வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. எனிவே நம்ம விஷயம் சொல்லிக்கலாம் கேப்டன் ருத்ராஜுக்கு. அது இல்லாமல் என்னென்னா, இவருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு இப்போ தலை தோனி மாதிரி இவருக்கு வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்தா என்ன டைட்டில் கொடுக்கலாம், அவருக்கு வந்து ஒரு நிக்நேம் மாதிரி. உதாரணத்துக்கு சின்ன தலை ரெய்னா, தலை தோனி அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சின்ன டேக், இனி வர இதுக்கு வந்து சின்ன ஒரு டேக் கொடுத்தா என்ன டேக் கரெக்டாக இருக்குங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை நெக்ஸ்ட் இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு இதை நம்ம சொல்லலாம், இதே மாதிரி வீடியோஸில் நம்ம சொல்லலாம். அது இல்லாமல் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, பத்திரானா, சிவம் தூபே, முஸ்தபிசூர், நம்ம ஃபிஸ் அவங்கெல்லாம் வந்து கேம்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஹாப்பி டு சீ தம். ஒன்ஸ் அகேன் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக உங்களை எல்லா பிளேயர்ஸ்க்கும் நான் ஒரு வெல்கம் இது கொடுக்குறேன். நல்லா விளையாடுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங் செரிமனி ஆஸ் வெல் அஸ் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. அதுக்கு என்னோட இது என்னென்னா, 100% வந்து என்னோட ஃபுல் சப்போர்ட் சிஎஸ்கேக்கு. அது இல்லாமல் நம்மளோட ஃபார்மர் பிளேயர் ஃபேப் டியூ பிளஸையும் ஆப்போனன்ட் டீமுக்காக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஒரு வகையில் அவருக்கும் ஒரு வெல்கம் சொல்கிறேன், விராட் கோலிக்கும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் வெல்கம் வந்து இந்த ஐபிஎல் 2024க்கு. அது இல்லாமல் நான் ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் இது கேட்குறேன். இன்றைக்கி எந்த டீம் வின் பண்ணும், எத்தனை விக்கெட்ஸ்
ஆர் எத்தனை ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணோம், மேன் ஆஃப் தி மேட்ச் யார் இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு சின்ன இது பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. கரெக்டாக சொல்கிற ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர்த்துக்கு கரெக்டாக, அப்படின்னா ஒன்று மேன் ஆஃப் தி மேட்ச் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் கரெக்டாக சொல்கிறாங்களா, மேட்ச் ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் வர எந்த ஆன்சருக்கும் கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், சிஎஸ்கேவோட அந்த ஒரு கிவ்அவே மாதிரி, இது ஒரு கிஃப்ட் மாதிரி ஃபேன்ஸ்க்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு மட்டும்தான். அது இல்லாமல் என்னென்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒன்று மேன் ஆஃப் தி மேட்ச்சுங்கிறது கரெக்டாக சொல்லியிருக்கணும், யார் வின் பண்ணி எவ்வளோ ரன்ஸோ இல்லை எவ்வளோ விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்கங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லணும். இதை சொல்கிற ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு மேட்ச் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி வர ஆன்சரை நான் ஓவராலாக எடுத்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதுவும் மெயினாக சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு நான் இந்த இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் மேட்ச்க்குள்ளே உங்களுக்கு யார் இது பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களோட இதுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். அவங்களோட அட்ரஸ் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், சிஎஸ்கேவோட ஃபோட்டோ ஃப்ரேம் கிவ் அவே பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இனி எல்லா ஐபிஎல் மேட்சஸோட, எல்லா ஐபிஎல் டீமோட பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அந்தந்த இண்டிவிஜுவலோட டீமு, எந்த பிளேயர் வந்து பூம் ஆகுவார், எந்த பிளேயர் வந்து இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்குங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி நான் போடுறேன். எஸ்பெஷலி முடிஞ்ச அளவுக்கு நான் டிக்கெட்ஸ் வாங்கி அது ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்தி அதை கிவ் அவே மாதிரி வின்னர்ஸ்க்கு கிவ் அவே மாதிரி நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எனிவே கைஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த கான்டெஸ்ட் எல்லாமே வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நான் இன்ஸ்டாலையும் இது பதிவிடுறேன். ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஆன்சரை கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ்க்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சிஎஸ்கேவோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் கிவ் அவே பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே லெட்ஸ் டாக் தமிழ் ஸ்போர்ட்ஸ்ங்கிற சேனல், எல்டிஎஸ் ஸ்போர்ட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் மோர் ஆர் லெஸ் நான் என்னோட இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.